ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு கிளாஸ்ல எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுற அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தவறாம எல்லா வீடியோஸும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஹிந்தியில பேசி ஷாப்பிங் பண்றத பத்தி தான். நீங்க நார்த் இந்தியால போய் ஏதோ ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா, அங்க நீங்க எப்படி கான்வர்சேஷன் டெவலப் பண்ணணும், அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க, அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஷாப் வந்து வெஜிடபிள் ஷாப். ஓகேங்களா? ஸோ காய்கறி கடைக்கு ஒரு லேடி போயி, அவங்களுக்கு தேவையான காய்கறிகள ஹிந்தியில எப்படி பேசி வாங்குறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். கூடவே அந்த கடைக்காரர் என்னென்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஹிந்தியில இது எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. "ப்ளீஸ் கம்" வாங்க. ஸோ கடைய நோக்கி நம்ம போகும்போதே, "வாங்க" அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா? அதுக்கு ஹிந்தில "ஆइए जी" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க ஜி ஏன் சொல்றேன்னா, இது வந்து லேடி இல்ல ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்றது தான். இல்லன்னா அவங்க "ஆइए மேடம்" அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இங்க நீங்க கவனிக்க வேண்டியது "ஆइए जी". ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. "என்ன வேணும் மேடம்?" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ, இதுக்கு ஹிந்தில "क्या चाहिए मैडम?" அப்படின்னு கேட்குவாரு. "क्या चाहिए मैडम?" "क्या" அப்படிங்கிறது என்ன, "चाहिए" அப்படிங்கிறது வேணும். நெக்ஸ்ட்டு அந்த லேடி சொல்றாங்க, "உங்ககிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கு?" அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. ஸோ, இத ஹிந்தில எப்படி கேட்பாங்க? "आपके पास क्या-क्या सब्जियाँ है?" அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும். ஆப் அப்படின்னா நீங்க. ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்ககிட்ட. கியா கியா அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி என்னென்ன. சப்ஜியா அப்படிங்கிறது வெஜிடபிள்ஸ் காய்கறிகள். சப்ஜி அப்படின்னா ஒரு காய்கறி. சப்ஜியா அப்படிங்கிறது ப்ளூரல் நிறைய காய்கறிகள். என்னென்ன காய்கறிகள் இருக்கு அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றாரு, வெங்காயம், தக்காளி, உருளை, கேரட் எல்லாம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை ஹிந்தில எப்படி சொல்லுவாரு? प्याज, टमाटर, आलू, गाजर सब है मैडम அப்படின்னு சொல்றாரு. பியாஸ் அப்படின்னா வெங்காயம். பியாஜ்ன்னு எழுதுவோம். பட் இசட் சவுண்ட் வரும். பியாஸ், டமாட்டர், டமாட்டர்னா தக்காளி, ஆலு அப்படின்னா உருளைக்கிழங்கு. ஸோ இந்த ஆலு சப்ஜி, ஆலு மசாலா இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் உருளைக்கிழங்கு மசால் அந்த மாரி சொல்றதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் காஜர். காஜர்னா கேரட். சப் ஹே மேடம் அப்படின்னா எல்லாம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க. இஸ் எவ்ரிதிங் ஃப்ரெஷ்? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அந்த லேடி போனாங்க இல்லையா? அவங்க வந்து கடைக்காரர்ட்ட கேட்குறாரு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு. ஸோ எல்லாம் அப்படின்ற வார்த்தைக்கு சப், ஃப்ரெஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தாஜே. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. "சப் தாஜே ஹை கியா?" இது கொஸ்டின். எஸ் ஆர் நோ கொஸ்டின்க்கு நமக்கு கியா வந்து சேர்த்துக்கணும்னு நமக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே தெரியும். "சப் தாஜே ஹை கியா?" அப்படின்னு கேட்டோம்னா, "எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா?" அப்படின்னு கேட்கிறதா அர்த்தம். ஸோ இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய வார்த்தை தாஜே. தாஜே அப்படிங்கிறது ஃப்ரெஷ். ஸோ அவர் என்ன ரிப்ளை பண்றாருன்னு பார்ப்போம். "ஆமாம் மேடம், எல்லாம் ஃப்ரெஷ் தான். எஸ் மேம், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரெஷ்" அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க? "ஹா மேடம்." எஸ் அப்படிங்கிறதுக்கு ஹா. ஸோ "ஹா மேடம், சப் குச் தாஜே ஹை." சப் குச் அப்படின்னா எல்லாமே, ஒவ்வொன்னும் அப்படின்னு அர்த்தம். சப் அப்படின்னா எல்லாம். சப் குச் அப்படின்னா ஒன்னொன்னும். ஓகே. "சப் குச் தாஜே ஹை." எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கூடவே என்ன சொல்றாரு? "உள்ள போய் பாருங்க. சரி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி போய் பாருங்கன்னு" சொல்லுவோம் இல்லையா? "ப்ளீஸ் கோ இன்சைட் அண்ட் சி" அப்படின்னு சொல்றாரு. அத ஹிந்தில "அந்தர் ஜாக்கர் தேக்கியே ஜி" அப்படின்னு சொல்றாரு. அந்தர்னா உள்ள, ஜாக்கர் அப்படின்னா போயி, பாருங்க. ஸோ தேக்கியே அப்படின்றது பாருங்க. 2 வெர்ப் பக்கத்து பக்கத்துல வரனால நம்ம ஜாக்கர் தேக்கியே அப்படின்னு போடுறோம். சரிங்களா? போயிட்டு பாருங்க அப்படின்னு அர்த்தம். அந்தர் ஜாக்கர் தேக்கியே. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்க? ஓகே சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில நமக்கு தெரியும். டீக் ஹை. அப்புறம் என்ன கேட்குறாங்க? வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு, "ஐ வாண்ட் 1 கிலோ டொமேட்டோ." எனக்கு 1 கிலோ தக்காளி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹிந்தில எப்படி கேட்கலாம்? "முझे 1 கிலோ டமாட்டர் சாஹியே." ஸோ "முझे சாஹியே" அப்படின்னா எனக்கு வேணும். ஸோ நடுவுல நமக்கு என்ன என்ன ஸ்பெசிஃபிக்கா வேணுமோ அத சேர்த்துக்க போறோம். "முझे சாஹியேன்னா எனக்கு வேணும். முझे 1 கிலோ டமாட்டர் சாஹியேன்னா
எனக்கு 1 கிலோ டமாட்டர் வேணும். டமாட்டர்ங்கிறது தக்காளி. ஏக் அப்படிங்கிறது 1, கிலோ அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? கிலோகிராம். கிலோ அப்படின்றது ஹிந்திலயும் அதேதான். 1 கிலோ டமாட்டர்ன்றது முன்னாடியே பார்த்தோம். தக்காளி. சரி. அந்த லேடிக்கு 1 கிலோ தக்காளி வேணும். அதனால என்ன சொல்றாங்க? எவ்வளோ விலைன்னு கேட்குறாங்க. ஹவ் மச் இஸ் டொமேட்டோ? தக்காளி எவ்வளவு? அப்படின்னு கேட்கணும். இதுக்கு ஹிந்தில எப்படி கேட்பாங்க? டமாட்டர் கித்னே கா ஹை? அப்படின்னு கேட்குறாங்க. டமாட்டர் கித்னே அப்படின்னா எவ்வளவு? கித்னே கா ஹை? ஸோ இந்த இடத்துல டமாட்டர எடுத்துட்டு நீங்க எத வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த பொருளோட விலை என்னன்னு கேட்கணும்னாலும், அந்த பொருள் பேர போட்டு கித்னே கா ஹை? அப்படின்னு சேர்த்துக்கலாம். சரி, அந்த லேடி வந்து விலை கேட்டதுக்கப்புறம், இவரு விலைய சொல்றாரு. 1 கேஜி ₹30 மேம். 1 கிலோ ₹30 அப்படின்னு சொல்றாரு. இத ஹிந்தில எப்படி சொல்லுவாரு? 1 கிலோ நமக்கு தெரியும் இல்லையா? 1 கிலோ அப்படிங்கிறது 1 கிலோ. ₹30 है. 30 அப்படிங்கிறது 30. ரூபாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அத ஹிந்தில ருபயே அப்படின்னு சொல்லணும். ரூ. 1 ஏக் ருப்பையா. அதிலிருந்து 2 ரூபா அப்படின்னு வரப்பயே நமக்கு ப்ளூரல் ஆயிரும். அதுல இருந்து நம்ம ருப்பயேன்னு தான் சொல்லணும். ஸோ 30 रुपये है. 1 கிலோ 30 रुपये है. அந்த கடைக்காரர் விலைய சொன்னதுக்கப்புறம், இந்த லேடி சொல்றாங்க, "இட் இஸ் வெரி காஸ்ட்லி. இது ரொம்ப அதிகமா சொல்றீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத எப்படி சொல்லலாம்? "யஹ் பஹுத் மஹங்கா है." யஹ் அப்படிங்கிறது இது. பஹுத் அப்படின்னா ரொம்பவும், மஹங்கா அப்படின்னா காஸ்ட்லி அப்படின்னு அர்த்தம். நம்ம எந்த இடத்துல போனாலும் இத யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமா இருக்கு, காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, "யஹ் பஹுத் மஹங்கா है" அப்படின்னு சொல்லணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? பேரம் பேசுவோம் இல்லையா? ஸோ ரெட்யூஸ் ₹5 ₹5 குறைச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறோம். இத எப்படி ஹிந்தில கேட்கலாம்? ₹5 அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில ₹5 கம் அப்படின்னா குறைக்கிறது. கீஜியே அப்படின்னா குறைக்க செய்யுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. கம் கீஜியே. ₹5 குறைங்க. ஸோ இது 2மே அந்த லேடியே தான் சொல்றாங்க. 2யும் சேர்த்து பாருங்க. இது ரொம்பவும் அதிகம். ஒரு ₹5 குறைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஹிந்தில "यह बहुत महँगा है, ₹5 कम कीजिए" அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கடைக்காரர் என்ன சொல்றாரு? "இல்ல மேடம் வராது. அவ்வளோக்கெல்லாம் குடுக்க முடியாதுன்னு" சொல்லுவாங்க இல்லையா? இது ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க? "नहीं मैडम, नहीं चलेगा" அப்படின்னு சொல்றாரு. நஹினா இல்ல. சலேகா அப்டின்னா, அவ்ளோக்கெல்லாம் வராதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் சலேகா. ஓகே. உடனே அந்த லேடி என்ன சொல்றாங்க, "ஓகே. அட்லீஸ்ட் ஒரு ₹2 குறைங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே ஹிந்தில, "ठीक है, ₹2 कम कीजिए" அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ₹2 அப்படின்னா ₹2 கம் கீஜியே அப்படின்னா கம்மி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். "ठीक है" னா ஓகே. உங்களுக்கு தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் அவரு அந்த கடைக்காரர் சொல்றாரு, "ஓகே, வாட் எல்ஸ் டூ யூ வாண்ட்?" சரி, கம்மி பண்றேன். வேற என்ன வேணும்? அப்படின்னு கேட்கிறாரு. இத ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க? "ठीक है, और क्या चाहिए?" அப்படின்னு கேட்குறாங்க. और क्या அப்படின்னா வேற என்ன? ஓகே. क्या चाहिएன்னா என்ன வேணும்? और क्या चाहिए அப்படின்னா இன்னும் என்ன வேணும்? இல்ல வேற என்ன வேணும்? அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. "और क्या" அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா, வேற என்ன? இல்ல இன்னும் என்ன அப்படின்னு அர்த்தம். ஸோ "ठीक है, और क्या चाहिए"ன்னு கடைக்காரர் கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க லேடி, "கிவ் ½ கேஜி ஆனியன் டூ" 1/2 கிலோ வெங்காயமும் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க? "आधा किलो प्याज भी दीजिए." ஓகே. 1 கிலோ தான் போன ஸ்லைட்ல பார்த்தோம். 1 கிலோ. ஸோ இது வந்து 1/2 கிலோ. 1/2 கிலோ எப்படி சொல்லலாம்? ஆதா கிலோ. ஓகே. அரை அப்படிங்கிறது ஆதா. கிலோ. பியாஸுங்கிறது ஆனியன். ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் இல்லையா? பி தீஜியே. ஏன் பி சேர்க்கிறோம்? அதுவும் தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆல்சோ. பிங்கிறது ஆல்சோ. ஆனியன் ஆல்சோ கிவ் அப்படின்னு சொல்றதுக்கு தீஜியே. தீஜியேங்கிறது கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம். சரி, இப்ப தக்காளி வாங்கிட்டாங்க, வெங்காயம் வாங்கிட்டாங்க. கடைக்காரர் கேட்குறாரு, "வேற எதுவும் வேணுமா மேடம்?" அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுக்கு எப்படி கேட்பாரு? "और कुछ चाहिए मैडम?" ஸோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா? "और क्या?" அப்படின்னா வேற என்ன? அதே மாரி "और कुछ" அப்படின்னா வேற கொஞ்சம் வேணுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அர்த்தம். இதே நாம இந்த சென்டென்ஸ யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, "और क्या चाहिए?" கேட்கலாம். "और कुछ चाहिए?" கேட்கலாம். இந்த மாதிரி நெறைய விதமா கேட்டா கூட ஒரே மீனிங் தான் அது வந்து தருது. ஸோ அந்த கடைக்காரர் "வேற எதுவும் வேணுமா? और कुछ चाहिए मैडम?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த லேடி சொல்றாங்க, "தட்ஸ் ஆல்" அவ்வளவுதான்.
இத ஹிந்தில எப்படி சொல்றது? பஸ் இத்னா ஹி. பஸ் இத்னா ஹி. அவ்வளவுதான் சொல்ட்டாங்க. அப்புறம் "எவ்ளோ ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஹவ் மச் இஸ் இட் ஆல்?" அப்படின்னு கேட்கறதுக்கு ஹிந்தில "கித்னா ஹுவா?" எவ்வளோ ஆச்சு? ஓகேங்களா? கித்னானா எவ்ளோ? ஹுவானா ஆச்சு. ஓகே. இதுக்கு அந்த கடைக்காரரு ஏதோ ஒரு ரேட் சொல்லியிருப்பாரு. கரெக்ட்டுங்களா? ஸோ இவுங்க இந்த இந்த லேடி கேட்குறாங்க, "கேன் ஐ டூ ஜிபே?" நம்ம வந்து இப்போலாம் ஜிபேல தான் அதிகம் பே பண்றோம் இல்லையா? ஸோ ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதுலலாம் நான் பே பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, "क्या मैं जीपे कर सकती हूँ?" இது எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ க்யால ஸ்டார்ட் ஆகுது. मैं அப்படிங்கிறது நானு. ஜிபே கர் சக்தி ஹூம். ஜிபே பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்குறோம். கடைக்காரர் சொல்றாரு, "எஸ் மேம். ஸ்கேனர் இஸ் தேர்." ஸ்கேனர் அங்க இருக்கு பாருங்க. நீங்க ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? ஜி ஹான். இப்ப ஹான் ஜி அப்படிங்கிறதும் ஒண்ணு தான். ஜி ஹான் அப்படிங்கிறதும் ஒண்ணு தான். ஸ்கேனர் உதர் ஹே. உதர் அப்படிங்கிறது அங்க. ஹே அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஸ்கேனர் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஜி ஹான் ஸ்கேனர் உதர் ஹே. ஓகே. நெக்ஸ்ட் அந்த லேடி சொல்றாங்க, "பேமெண்ட் இஸ் டன்." பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத ஹிந்தில எப்படி சொல்லலாம்? பேமெண்ட் ஹோ கயா. ஓகே. பேமெண்ட் ஹோ கயா. பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாங்குன பொருட்கள தந்துருவாங்க இல்லையா? ஸோ டேக் திஸ் மேம். தேங்க் யூ. எடுத்துக்கோங்க மேடம். நன்றி அப்படின்னு சொல்றாரு. இத ஹிந்தில ஏ லீஜியே மேடம். தன்யவாத் அப்படின்னு சொல்றாரு. ஏ லீஜியே அப்படின்னா இத எடுத்துக்கோங்க. தன்யவாத் அப்படின்றது தேங்க் யூ. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நார்த் இந்தியா போகுறப்பயோ, இல்ல நீங்க நார்த் இந்தியால தான் இருக்கீங்கன்னாலோ, இல்ல ஏதாவது ஒரு ஹிந்திக்காரவங்க கடை இருந்தாலோ, இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் பேசி ட்ரை பண்ணுங்க. ஓகே. அப்பதான் உங்களுக்கு பேசுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் வரும். தப்பு இருந்தாலாம் கண்டுக்காதீங்க. நீங்க பேச பேச தானா கரெக்ட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.